ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கெஸ்ட்ரா வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் மந்த் சேலரியே உங்களுக்கு இந்த போஸ்டிங்கில் 40,000 வரல கிடைக்கும். 1299 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏ டு Z இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ நம்ம சேனலில் அந்த நியூஸ் பேப்பரில் வந்ததை வச்சு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து போட்டிருந்தோம். இப்போ வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி, அதாவது தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்தால் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு. சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், அதாவது எஸ்ஐன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 4ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியாச்சா. 7ஆம் தேதி, ஏப்ரல் 7ஆம் தேதியிலேருந்து மே 3ஆம் தேதி வரல தாராளமாக வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் நீங்கள். ஓகேவா. இதில் வந்து கரெக்ஷன் ஏதாச்சும் பண்ணணும்னா மே 13ஆம் தேதி வரலாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கான எக்ஸாம் டீட்டெயிலாம் அப்புறம் வந்து நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 1299 வேக்கன்சி. சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக்காவில் வந்து பார்த்திங்கன்னா 654 ஆண்களும் 279 பெண்களும் வந்து கேட்டிருக்காங்க. டோட்டலாக வந்து 933 வேக்கன்சி. சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஏஆரில் பார்த்திங்கன்னா 255 ஆண்களும் 111 பெண்களும் வந்து கேட்டிருக்காங்க. டோட்டலாக 316, ரெண்டும் சேர்த்து 1299 வேக்கன்சிஸு இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான சேலரி பாருங்கள், வேறு லெவலு. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36,900 ரூபாய் சேலரி கிடைக்கும். இது கூட அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 40,000க்கு மேலே உங்களுக்கு நல்லாவே ஃபஸ்ட் மந்த் சேலரியே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதே போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,16,000 வரலும் சேலரி வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக எனி டிகிரி படித்தவங்க தாராளமாக பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் 10th 12th டிகிரி அப்படி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா 10th டிப்ளமோ அந்த மாதிரி முடித்தோம், 10th டிப்ளமோ அப்புறம் டிகிரி முடித்தோம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பாருங்கள், மினிமம் வந்து நீங்கள் 20 வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் 30 வரலும் கொடுத்துருக்காங்க. இதே பிசி முஸ்லீமு, எம்பிசி, டிஎன்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா 32 வரலும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எல்லாம் பார்த்தீங்கன்னா 35 வரலும் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தால் 35 வயசு வரை இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டெஸ்டியூட் வீடோ 37 வயசு வரலும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் எக்ஸ் சர்வீஸ் மேனு, டிபார்ட்மெண்டல் கோட்டாவும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஏஜ் லிமிட். ஓகேவா, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா, ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயுமே அந்த மாதிரி தான் வந்து கேட்குறாங்க. அப்புறம் கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு, கவர்மெண்ட் படி இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா கோட்டா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டானும் வந்து தனியாக வந்து இருக்குது. ஓகேவா, ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான டிபார்ட்மெண்ட் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கான டிபார்ட்மெண்ட் கோட்டா, அதெல்லாம் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுமே வந்து இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் ஸ்போர்ட்ஸில் ஏதாச்சும் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா அதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிஎஸ்டிஎம்முக்கு பாருங்கள், ப்ரிஃபரன்ஸ் வந்து 20% வந்து இருக்குது. ஓகேவா, யார்கிட்டயாச்சும் பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் படித்ததற்கான கல்வி சான்றிதழ் இல்லைன்னாலும் சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து கையில் வாங்கி வச்சுன்னு இருப்பீங்க. இப்போ ஆன்லைனில் வச்சு தான் வந்து எல்லாருமே வந்து கேட்குறாங்க. ஓகேவா, அதனால் இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வீடியோ சர்டிஃபிகேட் தேவைப்படுறவங்களும் சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன். ஓகேவா. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான் வந்து இருக்கும். அதில் பார்ட் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்ட் 2ல் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ரொம்ப வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆல் டிக்கெட் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹைட்டை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ஓசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி எல்லாம் 170 சென்டிமீட்டர் ஆண்களும், பெண்கள் வந்து 159 சென்டிமீட்டரும் இருக்கணும். எஸ்சிஏ, எஸ்டி பார்த்தீங்கன்னா மினிமம் 167 சென்டிமீட்டரும், உமன்ஸ் வந்து உள்ள பார்த்தீங்கன்னா 157 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, செஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு மென்னுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நார்மலாக வந்து 81 சென்டிமீட்டரும், எக்ஸ்பென்ஷனாக பார்த்தீங்கன்னா மினிமம் 5 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லா பொதுவாக இதுலேயும் கேட்குறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது வந்து பார்த்துக்கோங்க. ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸுமே வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். அதாவது 7 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 மீட்டர் வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் மென்னுக்கு. உமனுக்கு வந்து 400 மீட்ரு
2 1/2 நிமிஷம் வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம்லாம் அப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபிசிக்கலுக்கெல்லாம் செப்பரேட்டா வந்து வீடியோவும் வந்து போடுவோம். ஓகேவா? இதற்கு வந்து நீங்க ஆன்லைன்ல தான் விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும். ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றது அப்படின்ட்டு நம்ம சேனல்லயே வந்து வீடியோ போடுவோம். ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான வெப்சைட் TNUSRB TNGovernment.in இந்த வெப்சைட்ல தான் போயிட்டு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதில ஏதாச்சும் டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இத வந்து மஸ்ட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ல தெரியப்படுத்துங்க. இதுக்கு யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும்னு நெனச்சிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு எனக்கு WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா அப்ளை பண்ணி குடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.